Next நம்ம பார்க்க போகிறது early man used quartzite, a type of stone for making tools and weapons. A type of stone called flint stone was used to produce fire. அதாவது குவாட்சைட்டுன்ற அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் அவங்க டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸை தயாரித்தாங்க. அதே மாதிரி ஃப்ளிண்ட் ஸ்டோன் அதை வச்சு தான் என்ன பண்ணாங்க, ஃபயரை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நோமடிக் லைஃப். நோமடிக் லைஃப்பில் ஹியூமன்ஸ்க்கு வந்து எப்படி க்ராப்ஸை க்ரோ பண்ணணும், பயிர்களை வளர்க்கணுன்றது தெரியாது. While humans did not know to grow crops, they wandered in all the landscapes in search of food. They ate whatever they got and drank water from natural sources. This kind of life was called nomadic life. They wore skins of animals, leaves and barks of trees to cover their body. They lived in caves and holes of big trees. அப்போ இருக்க மனுஷங்க எல்லாருமே வந்து என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அது அவங்களுக்கான சரியான ட்ரெஸ்ஸும் கிடையாது. அனிமல்ஸோட ஸ்கின்ஸு, இலைகளை, நெக்ஸ்ட்டு மரத்தோட பட்டைகளை வச்சு தான் அவங்க பாடியை கவர் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க குகைகளிலும் மர பொந்துகளையும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களோட வீடாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வேர் ஷார்பன் as tools by them. They made it with the help of other stones too. என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டோனை வந்து ஷார்ப் பண்ணுவாங்க டூல்ஸ்க்காக. அது எதை வச்சு பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஸ்டோனை வச்சு தான் அதை டூல்ஸ் மாதிரி ஷார்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தி ஷார்ப் டூல்ஸ் வேர் யூஸ் டு ஹண்ட் அனிமல்ஸ் அண்ட் கெட் தேர் ஃப்ளஷ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அனிமல்ஸோட ஃப்ளஷ்ஷை பிரிக்கிறதுக்காக, வேட்டையாடுறதுக்காகவும் அதை தேர் ஆர் ஃப்ளஷ் கிழிக்கிறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தே யூஸ்டு போன்ஸ், ஹார்ன்ஸ், ஸ்டோன்ஸ், ஸ்கின், பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் ஆஸ் தேர் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். அவங்க வெப்பன்ஸாக அனிமல்ஸோட போன்ஸு, ஹார்ன்ஸு, ஸ்டோன்ஸ், ஸ்கின்னு, பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் இதெல்லாமே வந்து ஸ்டிக்ஸு எல்லாத்தையும் டூல்ஸாக வெப்பன்ஸாக யூஸ் பண்ணாங்க. திஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் ஹிஸ்ட்ரி வாஸ் கால்டு நியூ ஸ்டோன் ஏஜ் ஆர் நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நியூ ஸ்டோன் ஏஜ் ஆர் நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது early humans used weapons to protect themselves from animals. வெப்பன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, அனிமல்ஸ் கிட்டேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும். தே யூஸ் டார்ச்சஸ் டு ஃபைண்ட் த பாத் அட் நைட். டார்ச்சஸ் யூஸ் பண்ணாங்க நைட்டில் பாத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. தே ட்ரூ paintings of what they saw around them on the walls of the caves where they lived. அவங்க எதை பார்க்குறாங்களோ அவங்க வாழ்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து அதை வரைஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் வீல்ஸ். when the stones rolled from the mountains they acquired a round shape. Humans observed them and thus wheels was invented. In the beginning it was made up of stones and later by wood. Wheel is the first scientific invention of man. ஸ்டோன் வீல்ஸ் அப்படின்றத எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஸ்டோன்ஸ் வந்து மலை சரிவுகள்லேருந்து உருள்றதை பார்த்து இது ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமன்ஸ் அப்சர்வ் தெம் அண்ட் தஸ் வீல்ஸ் வாஸ் இன்வென்டட். இப்படி தான் வீல்ஸை வந்து, அதாவது கற்கள் மூலியமாக தான் முதல்ல இது உருள ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் அதை உட்டில் செஞ்சாங்க. இப்போ நாம் யூஸ் பண்ணுற, அதாவது நாம் இப்போ வில்லேஜஸில் யூஸ் பண்ணுற அந்த புல்லக்காட் அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல் வீல்ஸும் வந்து உட்டில் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட்டு உட்டில் கண்டுபிடிக்கல, ஸ்டோனில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை உட்டாக மாற்றினாங்க. இதுதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன். நெக்ஸ்ட்டு த பீரியட் which was written document are called historical period. These documents help us to know about the lifestyle of the people, events, food habits, culture, arts, architecture, literature and so on. ஹிஸ்டாரிக்கல் பீரியட் பற்றி டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. அது எதுக்காக அப்படின்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க, அவங்களோட ஃபுட் ஹேபிட் என்ன, கல்ச்சர் என்ன, ஆர்ட் என்ன, ஆர்கிடெக்சர் என்ன, எப்படி இந்த மாதிரியான வீடுகளில் வாழ்ந்தாங்க, எந்த மாதிரி வீடுகளை கட்டுனாங்க, லிட்ரேச்சர் என்ன படிக்க ஆரம்பித்தாங்க, எது மூலயமா அவங்களுடைய படிப்பறிவு வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றத கற்றுக்கிறதுக்காக தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடை பற்றி அந்த டாக்குமெண்ட்ஸை எழுத ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாட்ரி. Pottery was also one of the greatest invention by humans. These baked pot was strong and looked beautiful. Stone Age people made all the household artifacts by themselves. அதாவது பாட்ரி அப்படின்றது ஒன் ஆஃப் த
கிரேட்டஸ்ட் இன்வென்ஷனாக இருந்தது ஹியூமனால். பிகாஸ் அந்த பேக்டு, அதாவது சுட்ட அந்த பானைகளை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, அதை பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ், சமைக்க பாத்திரங்கள்லேருந்து அழகுக்காக வைக்கிற பாத்திரங்கள் முதற்கொண்டு எல்லாமே வந்து மண்ணால் செஞ்ச, அந்த பாட்ரியால் செஞ்ச திங்ஸாக இருந்தது. ஸ்டோன் ஹவுசஸ் வேர் பில்டு, கற்களால் வீடுகளை கட்ட ஆரம்பித்தாங்க. த ரூப்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் வேர் டச்ட் வித் ஸ்டிக்ஸ் அண்ட் அஸ்க்ஸ், அதாவது கூரைகளையும் இல்லை கிளைகளையும் வச்சு என்ன பண்ணாங்கன்னா அதோட கூரைகள், அதாவது வீட்டோட மேல் தளத்தை செஞ்சாங்க. சைட்டில் இருக்க அந்த ரூப்ஸ் மேலே சைட்டில் இருக்க அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோன்ஸால் கற்களால் வீடுகளை கட்டினாங்க. ஆஃப்டர் செவரல் இன்வென்ஷன்ஸ் ஹியூமன் ஸ்டார்டட் டு லிவ் இன் எ செட்டில்டு லைஃப். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹியூமன் வந்து ஒரு செட்டில்டான லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் வாஸ் important activity in the history of the humans. They started cultivating crops. அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் என்ன பண்ணாங்க, க்ராப்ஸை கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. They sowed seeds, harvest crops. They found convenient to live along the river as the crops grew well. அதாவது கன்வீனியண்ட்டான பிளேஸ் அப்படி எதுனா ஆற்றுக்கு பக்கத்தில் தண்ணி, எங்கே அதிகமான தண்ணிகள் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்க இடங்கள் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது க்ராப்ஸை வளர்க்குறதுக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மியூசியம் இஸ் அ பிளேஸ் வேர் ஆர்கியாலஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. ஆர்கியாலஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நம்ம முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பாதுகாக்கிற ஒரு இடமாக தான் மியூசியம் இருக்குது. which were used by our ancestor நமது முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம். These give information about lives of ancient people. Therefore it is important to preserve the remains of the past. பழைய கால நினைவுகளாகவும் அவங்களோட ஞாபகமாகவும் இதை நம்ம பாதுகாத்துட்டு வரோம். இது மூலிமா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் அவர் பாஸ்ட் பீப்புள், நம்மளுடைய முன்னோர்களை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் மியூசியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ப்ராக்ரஸ் இன் மேன்ஸ் லைஃப். ஃபர்ஸ்ட் வந்து மேன், ஃபேமிலி, அதுக்கப்புறம் சொசைட்டி, தென் கம்யூனிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். மனுஷன் தனியாக இருந்தால், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆனால், நெக்ஸ்ட்டு ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து சொசைட்டி ஆச்சு, சொசைட்டிலேருந்து கம்யூனிட்டி வந்துச்சு, கம்யூனிட்டிலேருந்து தான் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆளுமைத்தன்மை அப்படின்னு வந்தது. There were burial pots called urns in which the dead bodies were placed and buried under the ground. அதாவது பிணங்களை வந்து புதைக்க ஆரம்பித்ததுக்கும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு buried under the ground அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிலங்களுக்கு அடியில் வந்து மனிதங்களை புதைக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி சால்கோலித்திக் ஏஜ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. அட் த எண்ட் ஆஃப் நியூ ஏஜ், ஸ்டோன் ஏஜ்லேருந்து காப்பர் கண்டுபிடிச்சாங்க. காப்பர் இன்வென்டட். In this age, both stone and copper were used. கற்களையும் பயன்படுத்தினாங்க, காப்பரையும் பயன்படுத்தினாங்க. This period was called Chalcolithic age. Bronze was produced when copper, zinc and tin were mixed together. காப்பர், சிங்க்கு, டின் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் பிரான்ஸை கண்டுபிடிச்சாங்க. The period when people made tools from bronze was called Bronze Age. ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் நியூ ஸ்டோன் ஏஜில் லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் காப்பர், ஜிங்க்கு, டின் இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க, பிரான்ஸ் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது அயன் ஏஜ், இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் திஸ் ஹியூமன் டிஸ்கவர்ட் அயன் அண்ட் ஸ்டார்டட் யூஸிங் அயன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். எல்லாத்தையும் விட அயன் ஸ்ட்ராங்குன்றது நமக்கு தெரியும். In this age was called Iron Age. In this age, household articles and agriculture tools were made up of iron. அயனும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பிரேக் ஆகாதுன்றது நமக்கு தெரியும். அதனால் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அயனால் செஞ்ச டூல்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸாக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸாக இருந்தாலும் சரி, அயனில் செஞ்ச பொருட்களை தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். மண் அடியில் புதைஞ்ச பொருட்கள், காயின்ஸு, பாட் ஷேட்ஸு, மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸு அண்ட் ஸோ ஆன் ஆர் டக்
out from archaeological sites. Such objects are preserved in the museum. In Tamil Nadu, Adichanallur, Arikkamedu and Keeladi are such sites where the objects were used by the people of the past are excavated. Still research is going on these sites. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு அண்ட் கீழடியில் பழங்கால மக்களால் பயன்படுத்தப்பட்ட காயின்ஸு, அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. டில் நவ் இன்றைக்கி வரைக்கும் கூட அதுக்கான ரிசர்ச் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இஃப் யூ கம் அக்ராஸ் எனி ஓல்ட் ட்ரெடிஷ்னல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ, ட்ரை டு கலெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் தெம். நமக்கு பழங்கால பொருட்கள் ஏதாவது கிடைச்சாலோ இல்லை பார்த்தாலோ அதை நம்ம சேகரிக்க நினைக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட்ஸ் இன்ஸ்கிரைப்டு அபவுட் த கிங்ஸ் ரூல், பீப்புள் ஆர் சொசைட்டி ஆன் ராக்ஸ் அண்ட் வால்ஸ் ஆர் கால்ட் இன்ஸ்கிரிப்ஷன். யூஷுவலி தே ஆர் ஃபவுண்ட் ஆன் டெம்பிள் வால்ஸ். அதாவது கோயில்களோட செவர்களை பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயில்களை கட்டப்பட்ட வரலாறாக இருக்கலாம், இல்லை அந்த பீரியடில் வாழ்ந்த கிங்கோட அவங்களோட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை அப்போ வாழ்ந்த பீப்புள்ஸோட வாழ்க்கையாக இருக்கலாம். ஏதாவது இன்ஸ்கிரிப்ஷனை வந்து அந்த கோயில்களில் வடித்து வைப்பாங்க, எழுதி வைப்பாங்க. இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஸ்கிரிப்ட்ஸுன்னு சொல்கிறோம். இது அந்த பீப்புள்ஸு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் நியூமிஸ்மேட்டிக். நியூமிஸ்மேட்டிக்னால் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு க்ளாசரியில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் மேட் பை ஹியூமன்ஸ். எக்ஸ்கவேட் அப்படின்னா டிக் அவுட். நெக்ஸ்ட்டு பாட் ஷேட்ஸ் அப்படின்னா broken pottery fragments. நெக்ஸ்ட்டு இந்த ரீகேப் பார்க்கலாம். The Stone Age is the period in which stones were used as a weapon. Stone Age அப்படின்னா ஸ்டோன்ஸை வந்து வெப்பனாக யூஸ் பண்ண அந்த பீரியடை தான் வந்து ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஏஜ் இஸ் கிளாசிஃபைட் as Paleolithic age, Mesolithic age and Neolithic age. இதுதான் வந்து 3 டைப்ஸாக இது பண்ணுறாங்க. இதில் பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னா ஓல்ட் ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன் ஏஜ்லேயே 3 டைப் ஆஃப் இருக்குது. ஓல்ட் ஸ்டோன் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ். இதில் ஓல்ட் ஸ்டோன் ஏஜை தான் பேலியோலித்திக் ஏஜ்னு சொல்கிறோம். மீசோலித்திக் ஏஜை வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ், கடைசியாக இருக்க நியோலித்திக் ஏஜ் தான் வந்து நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் தான் காப்பரை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, this lesson was over. We will continue with next lesson or next class. Thank you, children.